ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு our சேனல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்த்திங்கன்னா ஒரு ப்ரௌனி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா நல்லா ஃபஜ்ஜியான ப்ரௌனி ரெசிபி. மறக்காமல் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான மெஷர்மெண்ட்டில் செஞ்சுருக்கோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு டபுள் பாயிலிங் மெத்தடில் நான் ஒரு 1.5 கப் ஆஃப் சாக்லேட்ஸ், டார்க் சாக்லேட் எடுத்துக்கிறேன். கூடவே ஒரு 1/2 கப் ஆஃப் பட்டர் போட்டுக்கலாம். பட்டர் போட்டுட்டு நம்ம அதை மெல்ட் ஆகிற வரையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விடுவோம். சாக்லேட்டும் பட்டரும் ரெண்டும் சேர்ந்து இப்படி மிக்ஸ் ஆகி வரும்போது நம்ம இது ஒரு சைடில் வச்சுடுவோம். இப்போ பார்த்திங்கன்னா கேக்குக்கான பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 2 முட்டை எடுத்துக்கலாம். எல்லாமே பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜ்லேருந்து வெளியே எடுத்து வச்சு அட்லீஸ்ட் ஒரு 2 hours ஆச்சு இருக்கும். ஃப்ரிட்ஜில் டைரெக்டாக எடுத்து செய்யாதீங்க. இப்போது இந்த எக்கை நல்லா பீட் பண்ணிப்போம். இந்த மாதிரி நல்லா பீட் ஆன பிறகு நான் ஒரு 3/4 கப் ப்ளஸ் ஒரு 2 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் ப்ரௌன் சுகர், அதே மாதிரி இன்னும் ஒரு 3/4 கப் ப்ளஸ் 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ஒயிட் சுகர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது லைட்டாக இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி வரும். இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருந்த சாக்லேட்டை இதில் நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு அதுவும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இந்த மாதிரி ஜென்டலாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது இதுலேயே பார்த்திங்கன்னா ஒரு 3/4 கப் அளவுக்கு மைதா, ஒரு 1/4 கப் அளவுக்கு கொக்கோ பவுடர் ரெண்டுமே போட்டு இதில் நல்லா ஜலிச்சு போட்டுக்க போகிறோம். அப்போ தான் அந்த லம்ஸ் ஃபார்ம் ஆகாது. இப்போது பார்த்திங்கன்னா இதை நம்ம ஒரு கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் வெனிலா எசன்ஸும் போட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மோல்டில் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுடலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு உங்களுக்கு கார்னிஷ்க்கு வேணும்னா மேலே சாக்லேட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த ஹேர் பபிள்ஸ் எல்லாம் போகிறதுக்கு ஒரு டூத்பிக் எடுத்து இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஓவனில் ஒரு 180 டிகிரி ப்ரீஹீட் பண்ண ஓவனில் ஒரு 25 மினிட்ஸ் வச்சிங்கன்னா நம்மளோட ஃபஜ்ஜியான ப்ரௌனி ரெடி. இந்த மாதிரி ரெசிபீஸ்க்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.